ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன குட்டி ஃபங்க்ஷன் தான். ஆனால் நாங்கள் பண்ண அலப்பறைலாம் பெரிய அலப்பறை. எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு தான் இந்த வலிலாம் தெரியும் போல இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் 2 ஆம்பளை பசங்க, அதனால் இந்த வலியை எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இது எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு சடங்கு ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் எங்கள் அக்கா பொண்ணுக்கு சடங்கு ஃபங்க்ஷன் வந்துச்சு. இப்போ எங்கள் அண்ணன் பொண்ணுக்கா அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு பொட்டை பிள்ளை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் மைண்ட் தாட்டும் தாங்க வந்துச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஏன்னா ஆரத்தி பிளேட்ஸ் எல்லாம் அவங்க ஏற்கனவே அடுக்கி வச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து அவங்க வந்திருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாம் வச்சுருந்தாங்களா. அப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த தர்பூசணி பழத்தட்டை யார் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க, யார் வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்க தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் எல்லாருக்கும் வந்துச்சு பாருங்க ஒரு சிரிப்பு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி உட்கார வச்சு தாம்பலம் தட்டை நாங்கள் முதல்ல வாங்கிட்டு அந்த சேலைத்தட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு குழியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம் மண்டபத்துக்கு. நான் தான் மேக்கப் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ஹேர் ஸ்டைல் மட்டும் மேலே பண்ணது எங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தி பண்ணா. அதுக்கப்புறம் கீழெல்லாம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து, அதாவது குழுவாக சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். எப்படி இருந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேலதாளத்தோட தாய்மாமன் சீரை கொண்டு வந்தாங்க. அதை அழகு போல் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் ஃபோட்டோவாக எடுத்து தள்ளணும். இதில் வேறு போகிற வழியிலேயே அந்த இதில் தட்டில் என்னெல்லாம் ஸ்வீட் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா சுட்டுறலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துச்சு. ஆனால் நான் ஒரு பாலை சுட்டுட்டேன். அதில் போயிருக்கோம், நீங்களே பாருங்கள். அந்த பாலை நான் சுட்டுட்டேன். ஒன்று தான் சுட முடிஞ்சது. லாஸ்ட்டு பார்த்தாங்க எல்லா தட்டும் காலியாகி போய் தான் கிடந்துச்சு. அப்புறம் குட்டி வாழைத்தாறு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. 27 தட்டு இந்த தடவை கொண்டு வந்திருந்தாங்க. இனி பெரிய சடங்கு வரும். அது எங்களுக்கு அரையாண்டு லீவில் நம்ம பார்ப்போம், ஆஃபலி லீவில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கொண்டு கொடுக்கவும், கமெண்ட் பண்ணி சிரிக்கவும், அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணி விடவும் இதுவே வேலையாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் வேறு போட்டோம். அதை நான் வீடியோ எடுக்கலை, எங்கள் அக்கா செல்லில் தான் எடுத்தாங்க. இது என் பையன் மட்டும் ஒரு வீடியோவில் குத்தாட்டம் போட்டிருப்பான். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னத்தை பார்த்தே அப்பத்தை கேட்கா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இருவா